இப்போ இன்னைக்கு துக்கமா இருக்கக்கூடாது. இப்போ இன்னையிலிருந்து சந்தோஷமா, இயேசுவே உமக்குள்ள நான் சந்தோஷமா இருக்கிறேன், நீங்க என் கூட இருக்கிறீங்க, என் கூட நடக்கிறீங்க, என்னை கைப்பிடிச்சு நடத்துறீங்க, எல்லாத்தையும் நீங்க பார்த்துக் கொள்வீங்க, நான் உமக்குள்ள சந்தோஷமா இருக்கிறேன், துதிக்கிறேன், நீங்க என் கூட இருக்கிறதே எனக்கு பெரிய பாக்கியம், எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்து என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிங்க, எனக்கு துணையா இருக்கிறீங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிச்சு மகிழ்ச்சியா இருங்க. உடனே அற்புதம் நடக்கும். நீங்க மகிழ்ச்சியா இருக்கும் போது அவர் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்துறீங்க. அப்பதான் அற்புதம் செய்ய முடியும். ஆண்டவர் பாப்பார், என் பிள்ளை இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் இப்படி சந்தோஷமா இருக்கிறா, என் மேல வச்ச நம்பி விசுவாசம் தானே நான் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் செய்வார். அப்ப இன்றைக்கு நீ அழுமுஞ்சா இருக்கக்கூடாது, துக்கத்தோடு இருக்கக்கூடாது. இயேசுக்குள்ள மகிழ்ச்சியா, இயேசு உங்களுக்குள்ள நான் சந்தோஷமா இருக்கிறேன். நான் அநேக சமயத்துல சொல்லியிருக்கிறேன், இயேசுவே நான் சந்தோஷமா இருக்கிறேன், உங்களுக்கு ஸ்தோத்திரம், என்ன சந்தோஷமா வச்சிருக்கிறீங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரை துதிப்பேன். நீங்க துதிச்சு பாருங்க, உடனே அற்புதம் நடக்கும். அப்படியே இப்போ உடனே சொல்லணும், கண்ணை மூடி சொல்லுங்க, இயேசுவே உமக்குள்ள நான் சந்தோஷமா இருக்கிறேன், நீங்க என் கூட இருக்கிறீங்க, என்ன நடத்துறீங்க, அது எனக்கு போதும், எனக்கு எல்லா இருதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்றி தர்றீங்க, நான் அற்புதத்தை பார்க்க போகிறேன். இன்றைக்கே ஒரு மாற்றம் அற்புத வாழ்க்கையில நடக்கிறது, நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென்.